வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் ராமமூர்த்தி அவர்களும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஹாஜாகனி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பொது இடத்துல காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஜோடிகளுக்கு வர்ற பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று பொது இடத்துல காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் அப்படின்னு இந்து மகாசபை அறிவிச்சிருக்குது. இது ஒவ்வொரு வருடமும் இந்து மகாசபை இது போன்றனா இதே மாதிரி இல்லை. போன தடவை அவர்களை ராக்கி கட்ட சொல்லி பிரிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திருமணம் செய்து வைப்போம்னு பெரிய மனது பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ராமமூர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14 வரும்போது இந்து மகாசபையினுடைய புதிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிப்ரவரி 14 விடுங்க. ஸோ இன்றைக்கு பத்திரிகையிலே இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது. ஸோ சம்பல் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்துல பொது இடத்துல ஸோ ஒரு காம்ப்ரமைசிங் பொசிஷனில் இருந்த ஒரு ஜோடிக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மதகுரு அங்கே வரவேற்கப்பட்டிருக்கின்றார். மாலையில் டான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் நான் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்கின்றோம் காவல் நிலையங்களில் திருமணம் அப்படிங்கிற விஷயம். நீதிமன்றங்களையும் பல வழக்குகள் வருது. ஸோ திருமணம் செய்து கொண்டு ஆசை காட்டி ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற வழக்குகளும் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாட்டில் மிக அதிகமாகவும் நடைபெற்றிருக்கிறது. நான் ஹிந்து மகாசபையை ஆதரிக்கிறதற்காக ஒரு விஷயம் சொல்ல வரல. ஆனால் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் என்றால், திருமணம் என்ற பெயராலோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு, டேட்டிங், என்ன பேராக தானே இருக்கலாம், இந்த பெயர்களால் என்னென்னா ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இந்த நாட்டில் போயிட்டுருக்கிறது. அதற்கு இந்த காதலர் தினம் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அந்த முடிவுக்கெல்லாம் எப்படி இந்து மகாசபை வருது? இல்ல, இந்த அதனால தான் சொல்றேன், இந்து மகாசபை செய்யறது சரின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அவங்கள என்னன்னா திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் பண்ண முடியாது. சில சமயங்கள்ல சம்பந்தப்பட்ட 2 பேருமே வேறு வேறு நபர்களுக்கு திருமணம் ஆயிருந்தா அது இன்னும் மோசமான ஒரு அந்த வடிவேலு காமெடி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால இந்து மகாசபையை செய்யறது ஒத்துக்க முடியாது. அது சட்ட ரீதியாக தவறானதும் கூட அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். ஐயா வழக்குரைஞர், சட்டங்கள்லாம் நன்கு தெரிந்தவர். ஆனாலும் இவ்வளவு கனத்த மனசோட ஒரு தவறை கண்டிக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு தள்ளிட்டார். வடிவேல் காமெடியெல்லாம் சொல்லி அது மாதிரிலாம் நடந்தா என்னவாகும் என்ற கருத்துக்களெல்லாம் அவர் பரிசீலித்து அப்புறம் சொல்றாரு. முதல்ல இந்த நாட்டினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எத்தகைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்தவர்கள் மீது திணிக்கிறார்கள். இது எவ்வளவு போலி வேடதாரிகளாக இருக்கிறார்கள், தங்கள் சொற்களுக்கு உண்மையானவர்களா இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு சின்ன உதாரணம். வேலண்டைன்ஸ் டே நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அது தெளிவா சொல்லிடுங்க. நான் சொல்ல போறேன், அதுதான் சொல்ல போறேன். என்னோட கேள்வி அதான். பிரச்சனை அது லவர்ஸ் டேயா வேலண்டைன்ஸ் டேயா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அது இந்த நாட்டுக்கு உகந்ததாங்கிறதெல்லாம் பற்றிய கருத்துக்கள் எனக்கு தனியா இருக்குது. அதற்கு முன்னர் இது போல இப்போ நீங்க மதுக்கடைகளை இந்த மாதிரி நிறுத்துவதற்கு இந்து மகாசபை வன்முறையா இறங்குமானா அது கேள்விக்குறி. இப்போ இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்காக நாங்கள் வருவோம்னு சொல்லலாம். ஆனால் காதல் மோசமானதா அல்லது காதலின் பெயரால் நடக்கின்ற சீர்கேடுகளை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எங்க செல்வாக்கா இருக்கிறீர்களோ காதல்ல சீர்கேடுகள்னு நீங்க அது வேண்டாம், அது வேண்டாம். எதையெல்லாம் சொல்றீங்க நீங்க? இந்து மகாசபையோ ராமமூர்த்தியோ ஆஜாகனியோ எதை சொல்றீங்க? காதலுக்கு பின்னால இருக்கக்கூடிய சீர்கேடுகள் அவர்கள் நிற்கிற எந்த கோட்டில நிற்கவே நம்ம விருப்பம் கிடையாது. அவர்களுக்கு இந்துவாக இல்லாமல் இருப்பதுதான் சீர்கேடும்பாங்க. அதுவெல்லாம் கிடையாது பிரச்சனை. நான் சொல்ல வருவது, அவர்கள் நிற்கிற எந்த கோட்லயும் நிக்க நீங்க விருப்பம் இல்ல. ஆனா நீங்க வேறு கோட்ல நிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியுது? ஒரு திருமணம் செய்து அப்படி நிற்க வேணாம். நாங்க ஒரு சீட்ல உட்கார்ந்து ஒரு கோட்ல நிக்கல. அதாவது திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமை இருக்கிறது. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு உரிய பாதுகாப்பு, தன்னுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். இது பொதுவானது. நான் சார்ந்திருக்கிற மார்க்கமும் பெண்ணுக்கு அந்த உரிமையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்குது. நபிகள் நாயகத்தில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, என் தந்தை எனக்கு ஒரு திருமணம் முடிச்சு வச்சிருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணி வச்சிருக்காரு, ஆனால் என்கிட்ட கேட்கல, என்னுடைய சம்மதம் பெறாமல் நடத்தி வைக்கப்பட்ட திருமணம், நான் என்ன செய்யறது?
நீ விரும்பினா அந்த திருமணத்தை நான் ரத்து செய்து விடுகிறேன், நீங்கள் அவர் மனக்கொடையா என்ன கொடுத்தாரோ அதை திருப்பி கொடுங்க, அந்த திருமணம் ரத்தாகி விட்டது என்று சொல்கிறார்கள். உடனே இல்லை எனக்கு அந்த கணவரை பிடிச்சிருக்குது, எதிர்காலத்தில் வருகின்ற பெண்கள் நலன் கருதி நான் கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி நாளை கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படக்கூடிய பெண்கள் குறித்து, அவருடைய நலன் குறித்து நான் கேட்ட கேள்வின்னு அந்த நபித்தோழி பெண்மணி சொல்கிறார்கள். ஆகவே ஒரு பெண்ணின் மீது கட்டாயமாகவோ ஆணின் மீது கட்டாயமாகவோ திருமணம் என்ற பந்தத்தை திணிப்பது அருவருக்கத்தக்கது, அநாகரிகமானது. இவருடைய போராட்டத்தில் அப்படி ஒரு திருமண திணிப்பு இருக்கின்ற காரணத்தினால், திருமணம் என்பது இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முடிவு. இரண்டாவது, நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், 2 பேர் பேசிட்டு இருந்தால் அவர்கள் காதலர்கள் என்று ஒரு தீர்மானம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் வருது. சகோதரர்களாக இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் முடிவெடுக்கிறீர்கள். இந்த மாதிரி தாட் பாலிசிங் வேலையெல்லாம் சமூக அமைப்புகளுக்கு யார் கொடுத்தது? அது இஸ்லாம் பேர்லையோ கிறிஸ்டியன் பேர்லையோ அல்லது இந்து மதத்தின் பேர்லையோ இந்த சிந்தனை காவலர்களாக சுற்றக்கூடிய நீங்கள் உங்கள் கருத்தை தான் சொல்லலாம். இது மாதிரி கடற்கரையிலையும் பொது வெளிகள்லையும் நம்முடைய மாண்புகள் சிதையும் வகையில் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள், இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை தான் ஒரு அமைப்புக்கு உண்டு. அது தவறு, சட்டப்படி தவறானது என்று சொன்னால் தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை காவல்துறைக்கும் சட்டம் ஒழுங்கை காப்பவர்களுக்கு தான் உண்டு. இவர்கள் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்கள். நான் கேட்பது, காவல் நிலையத்தில் திருமணம் என்பது வேறு, காவி நிலையங்களில் திருமணம் என்பது வேறு. மும்பையிலும் பல்வேறு இடங்களிலும் சிவப்பு விளக்கு பகுதிகள் இருக்கின்றதே, அது உங்கள் கலாச்சாரத்தை உறுத்தவில்லையா? கஜுரஹா கோவிலுடைய அந்த சிற்பங்கள் இருக்கிறது, கஜுரஹா சிற்பங்கள், அதெல்லாம் இந்த நாட்டில் பாரம்பரியம் இல்லை, கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த ரீடிஃபினேஷன்லாம் நம்ம காதலே பாரம்பரியமானது தானே. ஆமா, அதனால காதலர்களை கட்டாயமாக கல்யாணம் செய்து வைக்கிறதுங்கிற இந்து மகாசபையினுடைய நிலையை ராமமூர்த்தி ஆதரிக்கல அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமரோட தான் அவர் பேசவே ஆரம்பிச்சாரு. இல்ல அதுக்கு அவரு எங்க திருமணம் நடந்து சொல்றதுல என்னன்னா ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இதே விஷயத்துல அந்த குரான்ல இருந்து ஒரு விஷயம் கோட் பண்றாரு. சில நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தானத்துல ஒரு செய்தி, ஒரு 12 வயதே ஆன ஒரு ஹிந்து பெண் பலவந்தமாக இஸ்லாம் மதத்திற்கு மாற்றப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார். பாகிஸ்தானுடைய நீதிமன்றங்கள் அனைத்தும் இஸ்லாமிய நீதிமன்றங்கள். அந்த ஹிந்து பெண்ணினுடைய பெற்றோர் நீதிமன்றத்திற்கு போறாங்க. நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அந்த பெண் கணவனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஏற்புடையதா அப்படிங்கிறது, நாகரிக உலகிற்கு ஏற்புடையதா அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லணும். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு உதாரணம் காட்ட நல்லவர்களே உலகத்தில் அயோக்கியர்கள் தான் கிடைக்கிறாங்களா? நீங்க இஸ்லாமிய நீதிமன்றங்கள் அயோக்கிய தீர்மானம் என்று சொல்ல வரீங்களா? இது மாதிரி செய்யறவன வேற எப்படி என்ன சொல்றீங்க? இது மாதிரி செய்யக்கூடியவர்களை வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்கள் இதுதான் ஒரு பாகிஸ்தானில் செய்கின்ற செயலுக்கெல்லாம் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்புறதுக்கு இது மோசமான பயங்கரவாதம். ஒரு அயோக்கியத்தனமான செயல் நடந்திருக்கின்றால் அதை 2 பேரும் சேர்ந்து கண்டிப்போம்னு நீங்க கூப்பிடணுமே தவிர, அங்க எப்படி செய்திருக்கிறார்களே இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எப்படி நீங்க இந்த மாதிரி கேள்வியை என் முன்னால் வைக்க முடியும்? நீங்களும் குர்ஆன் பேசுறீங்க, பாகிஸ்தானும் குர்ஆன்லாம் பேசுறீங்க. அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அது அல்ல. நாங்க பிரச்சனை. நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணாவும் தன்னை ஒரு நல்ல இந்து என்று தான் சொன்னார். பால் தாக்கரேயும் தன்னை இந்துன்னு தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. காந்தியடிகள் மிகச்சிறந்த இந்துவாக நம்ம முன்னால் இருக்கிறாரு. அவரை கொலை செய்த கோட்சேயும் அந்த மதத்தின் பெயரை தான் பயன்படுத்துறாரு. ஆகவே சேவைகள் செய்து பிறருடைய நன்மைகளில் பிறருக்கு நன்மை செய் என்று சொல்வது குர்ஆனின் போதனை. ISIS காரனும் தான் பேரை பயன்படுத்துவான். அப்படி நீங்க யாரை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? யாரை நீங்கள் பிரதிநிதியாக்குகிறீர்கள்? அதான் கேள்வி. அதான் பிரச்சனையே. இது இந்த மார்க்சிஸ்டுகள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு மார்க்சிஸ்ட் ரிவிஷனிஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமியருக்கு இந்த இஸ்லாம் தான் உண்மையானது, ஒரே இஸ்லாம் தான் உண்மையானது இவங்க சொல்லுவாங்க. ஷியா இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ISIS என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஒரிஜினல் இஸ்லாம், மற்றவங்க எல்லாம் போலின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. ஃபேக்சுவலி அதான் உண்மை. தங்களுடைய பிழைப்புவாதத்துக்கு மதத்தை பயன்படுத்துறதா நாங்க ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கிறோம். அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். நீங்க காதலோட சேர்த்து மதத்தை பத்தியும் இந்து மகாசபை சொல்லுது. இந்து மதத்தவருடன் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் பொது இடத்தில் காதலர் தினத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சோம்னா பிற மதத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் இந்து மதத்துக்கு மாறும்படி வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, இது அதான் நான் முதல்ல சொல்லிடுறேன். இது இதெல்லாம் என்னன்னா சட்ட ரீதியான வழிமுறைகளே அல்ல, ஜனநாயக ரீதியாகவும் இந்த வருஷம் சரியா இருக்காது. ஒரு விஷயம் என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது பத்தின பிரச்சாரம் பண்ணலாம், இது பத்தின விழிப்புணர்வுகள் செய்யலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்க பண்ணி இன்றைக்கு பார்க்கணும் என்றால், இன்றைக்கு குடும்பத்துடன் சேர்ந்து நம்மளால மெரினா பீச்சுக்கோ இல்லை பெசன்ட் நகர் பீச்சுக்கோ போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் போகிறது ஆபத்தான விஷயமாகத்தான் இருக்கின்றது. என்ன காரணம்னா என்னன்னா,
அங்கே வந்து பொது இடம் அப்படிங்கிற விஷயம் கூட பார்க்காமல் வந்து அருவருக்கத்தக்கமான வகையில் பல்வேறு ஜோடிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சரியில்லை அப்படிங்கிறது விழிப்புணர்வு. ரெண்டாவது விஷயம் வந்து இதை எப்படி தடுப்பது, ஒரு சமுதாயமாக இது எப்படி தடுப்பது அப்படிங்கிறத யோசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது பத்தின அருவருக்கத்தக்க விதத்தில் அப்படின்னு நீங்க காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல இந்த ஜோடிகள் இருக்கிறத நானே பார்க்கிறேன். நீங்க பொது இடங்கள்ல முத்தமிடுதலை அனுமதிக்கக்கூடிய நாடுகள் பல இருக்கு. அங்கெல்லாம் வந்து முத்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோடிகளை பார்த்து அருவருப்பாகவோ காம்ப்ரமைசிங் பொசிஷனாகவோ சாலையில் நடந்து போறவங்களோ அதே பேருந்துல பயணிக்கிறவங்களோ நினைக்கிறது இல்ல. அது வந்து ஒரு இயல்பான காட்சியாக, அன்பை வெளிப்படுத்துற ஒரு இயல்பான காட்சியாக எல்லாரும் கடந்து போறாங்க. ஆனா இங்க மட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாம ஏன் வந்து அருவருக்கத்தக்க பொசிஷன்ல இருக்காங்க, ஆபாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்றோம்? அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? நிச்சயமா பொது இடத்துல இப்போவாது நீங்க 2 பேரும் ஒரே கோட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல இதுல கூட ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ராமாயணத்திலே ஒரு காரணம் சொல்லலாம். அதாவது திரும்பி வந்து கொண்டிருந்த போது இந்த குரங்கு இனத்தவர்கள் என்ன சீதை பெரிய அழகிங்கிறாங்க, ஒரு வாள் கூட இல்லை அப்படின்னு. குரங்குகளின் பார்வையில பேரழகு என்பது வாளோடு இருக்க வேண்டும் என்பது. நீங்க உலகத்துல வேற எந்த, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல பெண்கள் இருக்கை மகளிர் மட்டும்னு எழுதுறாங்களா, அங்க பூவையர் மகளிர் மட்டும்னு எழுதுவாங்க. ஆண்கள் பக்கம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அறிவிப்புகள்லாம் ஆண்கள் பக்கம் வந்துடுது. அப்போது பார்க்கும்பொழுது நம்ம இது மாதிரி பிரித்து உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் கடுமையாக அந்த காலத்தில் காலியாக இருந்தால் கூட அங்கே உட்கார தயங்குவாங்க இல்லையா? அது மாதிரி இங்கே சமூக மதிப்பீடுகள் அப்படி இருந்திருக்குது. ஆனால் இந்த பொது இடங்களில் வந்து வரம்பு கடந்து நடப்பது என்பது இப்போ வெளிநாடுகளில் இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர்கள் முத்தமிட்டுக் கொள்கிறார் என்பது அந்த நாட்டில் கை கொடுத்துக் கொள்வது போல மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கலாம். ஆனால் இது போல நடந்து கொள்வது அது வந்து நிகழ்ச்சியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல அலங்கோலங்கள் இங்கே நடக்கின்றன. அதுக்கு காரணம் என்னவென்றால், நான் அதில் பார்க்குறது பல ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, மெட்டீரியல் பாவர்ட்டி மாதிரி இந்த நாட்டில் ஒரு செக்ஸுவல் பாவர்ட்டி, பாலியல் வறுமை என்பது இருக்குது. அதனால தான் இங்கே போடக்கூடிய அருமையான செய்தி உள்ள பத்திரிகை கூட அட்டைப்படத்திலையும் அரைகுறை நடிகையை போடுறாங்க. தலைவர்களுடைய படங்களை போட்டால் அந்த பத்திரிகை விற்பனையாகாமல் திரும்பி வந்து விடுகிறது. சிந்தனையாளருடைய படங்களை போடு இங்கே ஒரு இது வகையான ஒரு வறுமை இருக்கின்றது. இது சமூகவியல் காரணங்களோடு ஆய்வு செய்யப்பட வேண்டியதை தவிர அதை விட்டுட்டு நேரடியாக போய் நாங்கள் மதம் மாற சொல்வோம், இந்து மதத்திற்கு மாறவில்லை என்று சொன்னால் நாங்கள் லவ் ஜிகாதாக கருதுவோம் என்று பேசுவதற்கு வெட்கப்படாதவர்கள் இந்த நாட்டில் இருப்பதும் அவர்கள் பேசுவது பத்திரிகைகளில் வருவதும் தான் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக நான் கருதுகிறேன். இல்லை, அதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய சிந்தனை வந்து கணவனும் மனைவியும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது கணவனும் மனைவியும் ஒரே சமயத்தில் இருப்பது என்பது அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் அது நல்லதுன்னு சொல்றீங்களே, ஒரு மார்க்சிஸ்டின் பார்வையிலையோ அல்லது கடவுளே வேணான்னு சொல்றவருக்கோ அதுல வேறு கருத்து இருக்கலாம். அந்த கருத்தையும் எடுத்துக்கொண்டுதான் நான் வந்து என்னுடைய இணையை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க விரும்புற மதத்தை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு அதை என்னால சகிக்க முடியாதா? நான் இருக்கிற மதத்துக்கு அவங்களும் மாறணும்னு சொல்வது வந்து முழுக்க முழுக்க இருவர் சம்பந்தப்பட்டது. இருவரை தாண்டி மூன்றாவது நபருக்கான வேலையே இல்லை. மதம் தொடர்பான கருத்தாக இருந்தாலும் மதம் தொடர்பான கருத்தில் கூட தோழர் சொல்றாரு பிரச்சாரம் பரப்புரை செய்வோம், எடுத்து சொல்வோம் என்று. இது மாதிரி ஒரே நம்பிக்கையில் இருப்பது போல், உதாரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு மம்தா பானர்ஜி எதிர்கட்சிக்காரங்க கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் போணுச்சு. அவர் வெறுப்பு பிரச்சாரமாக தான் பார்த்தோம். அப்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 பேரும் எதிர்கட்சிகள் இடையில பெரிய அளவுல திருமண உறவுகள் கிடையாது நடக்கும். இந்த கட்சியினுடைய முன்னாள் பின்னோட தகப்பனாரோ பையனோட தகப்பனாரோ கல்யாணத்துக்கு போகாத ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்கும். இந்த கட்சியில் அமைச்சராக இருக்கின்ற ஒருவரும் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சருடைய வீட்டிலையும் சம்பந்தம் நடக்குமாங்கிறது இந்த கற்பனை செய்து பார்க்க முடியல. இப்போ இதுவெல்லாம் நம்ம வந்து இப்படிதான் எடுத்துக்கொள்ள, இந்த ஃபெய்த், அது ஒரே நம்பிக்கை இருப்பது தான் வாழ்க்கைக்கு உகந்தது, சிறந்தது என்பது கருத்து. அது முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்கிற மதவாதத்தை விட மோசமான வாதமாக அரசியல்வாதம் இருக்கு. இல்ல, மோசமா இருக்கு அரசியல்வாதம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த இருவர் ஒரு முடிவு, இப்போ இந்த எத்தனையோ இடங்கள்ல முஸ்லிம் ஆணோ பெண்ணோ ஒரு தனக்கென்று ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து போயிடக்கூடிய சூழ்நிலைகள் என்றால் நடக்கத்தான் செய்யுது. அப்படி நடக்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவோம். இல்லை நாங்கள் இதுதான் முடிவு என்று சொன்ன பிறகு அதை மிரட்டி அல்லது வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரித்து வைப்பதன் மூலம் நீங்கள் எந்த லாபத்தையும் அடைந்து விட முடியாது. அது வள்ளுவர் சொன்ன சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மாதிரி மனதால் அந்த கருத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன பூட்டி வைத்தாலும் அதான் நினைப்பார்கள். முதல்ல இந்த மாற்றம் என்பது உள்ளிருந்து வெளியே வரக்கூடியது. அந்த மனப்பக்குவத்தையும்
நாம ஒரு கருத்தை விரும்பினா அது மாதிரி எதிர்கால தலைமுறை வரணும்னு விரும்பி அதற்கு பக்குவப்படுத்த வேண்டிய தவிர தடியால் அடித்து மலர்களை மலரச் செய்கின்ற முயற்சி நடக்காது. இது மாதிரி மிரட்டுதல்கள் என்பது ஒரு சமூகத்தை பற்றிய வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்து உலக அரங்கில் நாம் தலைகுனியக்கூடிய சூழலை. முன்பு நம்ம நாட்டை பாம்பாட்டி தேசம்னு சொன்னான்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம். என்னடா இந்தியா நாட்டில் எல்லாரும் பாம்பாட்டிக்கிட்டா இருக்கணும், பாம்பாட்டிகளின் தேசம் என்று சொன்னது நம்ம ரொம்ப குறைப்படுத்துகிற மாதிரி நம்ம கருது. நம்மளை இது மாதிரி மக்களை ஆட்டி படைப்பவர்கள் செய்பவர்களை என்ன செய்வது? ஆகவே இது மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள், பிறர் மீது ஒரு கருத்தை திணிப்பதற்கு, நிர்பந்தத்திற்கு இஸ்லாம் மார்க்கத்தில் இடமில்லை என்று குரானே சொல்லிடுச்சு. அப்போது மற்ற மதத்தில் இருக்குதான்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இப்படி சொல்றதை பார்த்தா இந்து மதம் நிர்பந்தப்படுத்துகிறதோ என்று உங்களை போய் இந்து நம்பக்கூடியவர்கள் அல்லது இந்துவின் பிரதிநிதிகள் நினைக்கக்கூடியவர்கள் நீங்க தவறான செய்தியை கொடுக்கலையா? இப்ப நான் என்ன செய்வேன்னா, இது மாதிரி எல்லாரும் மதம் மாறி திருமணம் செய்து கொண்டு போங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து நல்ல முடிவை எடுங்கள், அருமையான வழிகாட்டுதல்களை படியுங்கள். வாழ்க்கை ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் அவ்வளவு கவனமா இருக்கீங்க, வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமான பயணம், அதில் நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் என்பதெல்லாம் சொல்றோம். ஆனால் அதுல போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா தலையிடுறதுக்கு, பலவந்தப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? நம் குழந்தைகள் நம் வழியாக வந்தவர்களை தவிர நம்முடைய குழந்தைகளே அல்லன்னு கலீல் ஜிப்ரான் கவிதைலாம் நினைவுக்கு வருது. சொத்து கிடையாது. இல்ல, நடைமுறையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக, அது தெளிவாக சொல்லுகின்றேன், துரதிருஷ்டவசம் அப்படிங்கிற விஷயம். ஸோ நம்ம அனைத்து மதத்தினரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்ற ஒரு நாட்டில் தான் ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியாக திருமண சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள் இருக்கின்றன. ஸோ இது நான் சொல்றது நடைமுறையில். இப்போ இவர் சொல்கின்ற மேற்கத்திய நாடுகளில் எந்த நாடுகளிலுமே இந்த சிவில் லாஸ் யூனிஃபார்ம் தான், ஒரே சட்டம் தான். நீங்கள் எந்த மதத்தவராட்சியாக இருந்தாலும் கூட திருமணமோ வாரிசுரிமையோ சொத்துரிமையோ இந்த சட்டங்கள் ஒரே சட்டம் தான். எங்கேயுமே இல்லாத ஒரு வினோதமாக நம்முடைய நாட்டில் தான் அது என்னன்னா, ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களுடைய கோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு பெண் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்து கொள்ளும்போது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவரா பார்த்து வெளியே அனுப்பினாதான் உண்டு. அந்த பெண்ணுக்கு விவாகரத்து செய்கின்ற உரிமை இல்லை. நான் பிரச்சனைகளை பத்தி தான் பேசுகின்றேன். இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் இதை பத்தி பேசுகிறவர்கள் அதே சமயத்துல யூனிஃபார்ம் சிவில் கோட கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கறதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல தவறானது. அனைத்து மதத்திலும் சமமாக நடத்தப்படும் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நிறைவு செய்ய வேண்டிய பிரச்சனை என்னவென்றால், நீங்க ஹிந்து கூட எல்லாரும் ஹிந்து கூட இருக்கணும் இல்ல, ஒரு செக்குலர் கூடவே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அனைத்து மதத்திற்கும் பொதுவான ஒரு செக்குலர் கூடிய வாரிசுரிமை இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள முடிந்து போகக்கூடிய ஒன்று. அவர்களுடைய மத சட்டப்படி அவர்கள் சொத்தை பிரித்துக் கொள்வதில் பிறர் பாதிக்கப்படலை. அதே நேரத்தில் இந்த முஸ்லிம் பெண்ணுக்கு இருக்கின்ற உரிமை மிக வலிமையானது. திருமணத்துல ஆணுக்காவது 3 சந்தர்ப்பங்கள், 3 முறை அவன் காத்திருக்கணும், 3 மாத இடைவெளி கொடுத்து. பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரே சந்தர்ப்பம், தூக்கி எறிஞ்சிடலாம், எந்தவித நஷ்டஈடும் கொடுக்க வேண்டியதில்லை. இது மாதிரி அவன் மகர் தொகையை திருப்பி கொடுத்தா போதும். ஆகவே பெண்ணுக்கு பாதுகாப்பான அம்சங்கள் இங்க இருக்கு. நீங்கள் படியுங்கள். அதுதான் தோழர் விரும்பி சொல்றாங்க, அவசியமே கிடையாது. நீங்க அனைத்து மதத்திலும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றால் திருமணம் உள்ளிட்ட சட்டங்கள் சமமா ஏன் இருக்குதுல உங்களுக்கு ஆட்சியம் இருக்க முடியும்? முற்போக்குன்னு பார்த்து நீங்க வர வேண்டியது. இதுவும் விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில இதுக்கு மேல இந்த இடத்துல நேரம் இல்லை. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஜும்மா மசூதி இமாம் அகமது புகாரி ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறு முஸ்லிம் மக்களை கேட்டுக்கொண்டார். அந்த ஆதரவை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி மறுத்து இருக்குது. அவருடைய மதவாத நடவடிக்கைகளை நாங்கள் அறிவோம், அவருடைய சாதி மத அடிப்படையிலான அரசியல் கொள்கைகளில் எங்கள் கட்சிக்கு ஒப்புதல் இல்லை, எனவே அவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி தானாக கிடைக்கக்கூடிய ஆதரவை வேண்டாம்னு சொல்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எந்த அரசியல் கட்சியும் கடந்த காலத்துல தேர்தல் நேரத்தில் எடுத்ததாக தெரியல. ஆம் ஆத்மி சற்று வித்தியாசமான கட்சி அப்படின்னு சொல்லலாமா? இதோ தேர்தல் களம் இன்றைக்கு டெல்லியில நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த ஒன்றுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நான் பாராட்டுவேன். அதாவது என்ன, பள்ளிவாசலை அரசியல் பிரச்சார தலங்களாக மாற்றுவதிலே எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. பள்ளிவாசல் என்பது இறை வணக்கத்திற்கும் ஆன்மீக மேம்பாட்டுக்கும் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான பயிற்சிகளுக்கும் ஒரு இடம். அதில் நீதி சட்டம் அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பல்கலைக்கழகம் போல அது இயங்க வேண்டுமே தவிர அரசியல் பிரச்சார மேடையாக அதை மாற்றுவதில் உடன்பாடு இல்லை. அப்படி மாற்றுகிறார்கள் என்று பாஜக போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைப்பதற்கு இது போன்ற ஆசாமிகளுடைய பேச்சுகள் ஒரு காரணமாக இருக்கிறது. இவர் அந்த அளவுக்கு முஸ்லிம் நலன்களோட அக்கறை உள்ளவரா என்று கேட்டால் கிடையாது.
முஸ்லிம் மக்களுடைய யதார்த்த தேர்வு அங்கே முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, மாற்றம் விரும்பக்கூடிய பாதுகாப்பை விரும்பக்கூடிய மக்கள் இன்றைக்கு பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த கடந்த 100 நாள் ஆட்சியில் அவங்க காட்டிவிட்டார்கள். அப்போது யதார்த்த ஒரு தேர்வை வந்து இவர் சொல்லிதான் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது போல ஒரு தோற்றத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்பதனால அதை மறுத்திருப்பது தான் சரியானது. இவர் வந்து ஒரு முடிசூட்டு விழா ஒன்று நடத்தினார் இவர் மகனுக்கு. அந்த முடிசூட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு நரேந்திர மோடியை மட்டும் அழைக்கல. மாறாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமரை அழைச்சிருந்தார். இது இந்திய முஸ்லீம்களுக்கு இவர் ஒரு தலைவர் போல பார்ப்பதனால பெரிய தர்ம சங்கடம். இந்திய பிரதமரை விட்டுட்டு பாகிஸ்தான் பிரதமரை அழைத்து விட்டாரே என்றுதான் போட்டார்களே தவிர இவர் பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் குஜராத் கலவரத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்படும் போது அவர் முதல்வராக இருந்தார், அதனால நான் கூப்பிடலன்னாரு. ஆனால் அந்த கலவரம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கட்சியை ஆதரித்த பெருமான் இவர். ஆகவே இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பள்ளிவாசலை வந்து சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றக்கூடியவருடைய ஆதரவை அவர் மறுத்திருப்பது சரிதான் என்று எனக்கு படுகிறது. கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோட ஒரு நெருக்கமான உறவை அவர் வச்சிருந்திருக்கிறாரு. குஜராத் படுகொலைகளுக்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் ஹாஜாகனி சொல்லும் போது இவர் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கொடுக்கறதாக சொன்ன செய்தி கூட ஒரு லார்ஜர் கேம் பிளானினுடைய ஒரு சிறு பகுதியோ, ஆம் ஆத்மி விழித்து கொண்டு அதை தடுத்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை, ஸோ டெல்லி தேர்தல் வந்து இந்த டெல்லி தேர்தல் வந்து பல வகையில் ஒரு வாட்டர் ஷெட் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். வெவ்வேறு காரணங்கள். ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும்னா, இன்றைக்கு வந்து ஷாஹி இமாமோடைய அந்த ஆதரவு தேவையில்லை அப்படின்னு சொன்ன கெஜ்ரிவால் முஸ்லீம் இத்தகதில் மஜ்லிஸ் ஒவைசி சொன்ன 4 பேரை வந்து கேண்டிடேட்டாவே போட்டு அங்க வந்து ஆதரவு வாங்கியிருக்கார். ஆக இவரை விட ஒவைசி தான் பவர்ஃபுல் செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்கலாம். மும்பையிலையும் அவர் ஜெயிச்சிருக்கிறதுனால டெல்லியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு என்ற நம்பப்படுவதால வந்து ஒவைசி சொன்ன கேண்டிடேட்ஸ் வந்து 4 பேர் அவர் போட்டிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு மதவாதத்தை கடைபிடிக்கிறார். இல்ல, இதை விட இன்னும் விசேஷமா சில விஷயங்களை பார்க்க முடியும். நீங்கள் வந்து என்னன்னா, இன்றைக்கு வந்து என்னன்னா, டெல்லியில வந்து திரிணாமுல் காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஆரம்பிக்கிறது, இடதுசாரிகளும் ஆம் ஆத்மி ஆரம்பிக்கிறாங்க, ஜனதாதள் ஐக்கிய ஜனதாதளும் ஆம் ஆத்மி ஆரம்பிக்கிறது, தேவகவுடாவும் ஆம் ஆத்மி ஆரம்பிக்கிறார். ஆக வந்து என்னன்னா, ஸோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கான ஒரு மையப்புள்ளியாக இன்றைக்கு வந்து அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கார் அப்படின்னு தான் வரணும். ஸோ ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய ஆதரவெல்லாம் அவர் இன்னும் வேண்டாம்னு சொல்லல. இவங்க யாருடைய ஆதரவு இன்றைக்கு வந்து இந்த காலையில் பார்க்குறேன், இங்கே வருவதற்கு முன்பாக பார்த்தேன், யார் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கொள்வோம் அப்படிங்கிறத அந்த அசுதோஷ் மாதிரியான தலைவர்கள் வந்து அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ஷாஹி இமாமுடைய ஆதரவு வந்து தங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க ஏன் முடிவு வந்தாங்களா, ஏற்கனவே முஸ்லீம் இத்தகதில் மஜ்லிஸுடைய ஆதரவு இருப்பதால் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனாலதான் இந்த ஆதரவு வாங்குறாங்க. கிடையாது, இவங்க வந்து ஒய்சி சொல்லி ஆளை நிறுத்தினதா சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னவரை பிரதமர் ஆக்கிட்டு நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து இது மாதிரி பிரச்சனை ஏற்படுத்த இந்து மகாசபை காதலர்த்து நான் பேசணும் இல்லையா, அவருடைய ஆதரவு தேவையில்லை. விஸ்வ இந்து பரிஷத் பல்வேறு விஷம பிரச்சாரங்களையும் வெறியை தூண்டிக் கொள்கின்ற அரசியல் செய்வதனால அவர்கள் ஆதரவு தேவையில்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஆதரவு தேவையில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்க வந்து யார் மதச்சார்பற்ற நிலையை நோக்கி போகிறார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். அதாவது ஒவைசி வந்து ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். நீங்க அது தாண்டி அதே மாதிரி பூசாரிகள் இவர்கள் எந்த பணியை ஏற்றுக்கொண்டார்களோ அதை செய்யணும். இப்போ நீங்க பார்க்குறோம், மோடி பதவியேற்கும் பொழுது அந்த சாமியார்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தார். அவர் வந்து என்ன கூப்பிடலன்னு சொன்னார், யாரு டெல்லி இமாம், அதனால தான் நான் கூப்பிடலன்னாரு. டெல்லி இமாம் இதை பேசுறதுக்கு லாயக்கற்றவர் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு நாட்டுக்கு பிரதமராக வரக்கூடியவர் வந்து எல்லாத்தையும் தானே கூப்பிடணும். எத்தனை பாதிரிமார்கள் கூப்பிட்டார். ஆகவே இது மாதிரி நீங்க வந்து அறிவிங்க, மதவெறி பிடித்து வெறுப்பு அரசியலை தூண்டுவர்களை நாங்கள் ஆதரவு ஏற்க மாட்டோம்னு சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்ல. டெல்லியில அவர் சொல்லி இருக்கிறார், மதச்சார்பற்ற அரசியலை தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய அல்லது கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய பல மாநில கட்சிகள் அந்தந்த மாநில தேர்தல்கள் வரும்போது இது போன்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முன்னோடியாக அதுல இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்காக இந்தியா வந்துட்டு போன அமெரிக்க அதிபர் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி பேசினதுல இருந்து ஒரு சர்ச்சை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு.
இந்தியா மதத்தின் வழியில பிளவுபடாத வரைக்கும் இந்தியாவின் வெற்றி தொடர்ந்து கொண்டிருக்கும்னு இங்க பேசினது என்னுடைய தொடர்ச்சியாக. அது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசியது அல்ல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க சொல்றதும், அதற்கு ஒரு கிளாரிபிகேஷனும் வெள்ளை மாளிகையிலிருந்து வந்ததும், அதற்கு பிறகு நேற்று இந்தியாவில் மத சகிப்பின்மையால் நடந்தவற்றை காந்தி கண்டிருந்தால் அதிர்ச்சி அடைந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நேற்று வியாழக்கிழமை அவர் பேசியதும் ஒரு புதிய சர்ச்சைகளை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்குது. இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதற்கு முன்னால இன்றைய நாளிதழ்கள் அந்த பேச்சை எப்படி போட்டிருக்குங்கிறத பார்த்துடலாம். தேவாலயங்களின் எடுபிடி ஒபாமா அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் வந்திருக்குது ஒரு இந்து அமைப்பிடம் இருந்து, விஹெச்பியில இருந்து. அந்த கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க? ஒபாமாவோட கருத்துக்கு வந்து என்னன்னா, நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், அவர் வந்து ரெண்டு விஷயம் மறந்துட்டு பேசுறார். ஒன்று வந்து அமெரிக்காவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினால் அவர் ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற விஷயம்தான். ஏன்னால் அமெரிக்கா உருவாகும் போதே அங்கே இருந்த பூர்வ குடிகள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டார்கள், செவிந்தர்கள். ஸோ அதில் சில பேருடைய அந்த அதெல்லாம் கதைகள்லாம் படிக்கும்போது வந்து அதில் நிச்சயமாக ரத்த ஆறு அங்கே ஓடி இருக்கிறது. அந்த ரத்த ஆற்றின் மீது தான் அமெரிக்கா என்ற நாடே உருவாகியுள்ளது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, காந்திஜி இதை கண்டால் அதிர்ச்சி அடைந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் காந்திஜியை பற்றிய என்னுடைய விமர்சனமே இருக்கின்றது, எங்களுடையது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கின்றேன். ஏன்னால் மத ரீதியாக இந்த நாடு பிளவுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் 1930களிலேயும் 40களிலேயும் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருந்த போது, பாகிஸ்தான் என்ற நாடு உருவானால் என்னுடைய பிணத்தின் மீது தான் உருவாகும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய பிணம் விலகலை அப்போ. ஸோ ஹிந்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சம் பேருடைய பிணங்கள்லாம் விழுந்தது. மத ரீதியாக இந்த நாடு பிளவு கண்டது. அதை தடுப்பதற்கு வந்து என்னன்னா, அவர் வந்து அவர் செய்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தான் அந்த பிளவு கண்டதற்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய விமர்சனம். அதே விஷயம் தான் நேருன்னு சொன்னார். ஸோ பாகிஸ்தான் இஸ் அ நான் சென்ஸ், இது உருவாகிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னாரு. பட் அந்த நான் சென்ஸ் வந்து சென்ஸ் ஆனது 1947. ஆக நீங்கள் வந்து அப்போ வந்து பாகிஸ்தான் உருவானதற்கு பிறகு இந்தியா காந்தியோட பணம் விழுந்துருச்சா? இல்ல, என்னுடைய பணத்தின் மீதுதான் இரு நாடுகள் உருவாகும்னு சொன்னாரு. சரி, அவர் பணத்தின் மீது உருவாகல, உருவான பிறகு அவருடைய பணம் விழுந்துருச்சா? கோட்சே செய்தது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்றச்செயல், பாவச்செயல். அது மட்டும் இல்லாம கோட்சேயுடைய அந்த செயலால வந்து மகாத்மா காந்தி வந்து நிரந்தரமாக ஒரு மார்ட்டிராக உருவாக்கப்பட்டிருக்கின்றார். மகாத்மா காந்தி உயிரிழந்து இருந்திருந்தால் அடுத்த சில வருடங்களில் அவர் ஒரு அரசியல்வாதி என்று எக்ஸ்போஸ் ஆகியிருப்பார். கோட்சே தான் மோசமானவர்னு நினைச்சேன். மகாத்மா காந்தி இருந்திருந்தால் அடுத்த வருஷம் கொலை குற்றவாளி ஆயிருப்பார்னு சொல்லாம அவர் அரசியல்வாதி ஆயிருப்பார். இது மாதிரி விமர்சனங்களை நான் கண்டிக்கிறேன். அவர் இருந்திருந்தால் இல்ல, ஏன்னா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். நீங்க அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் வந்து மோசமான வரலாற்றை மாற்றி பேசுவதன் மூலம் வரலாறு மாறிவிடாது. நதியை நீங்கள் திருப்பி மலையேற்றி விட முடியாது. டூ நேஷன் தியரி என்பது RSS கருப்பையில் உதித்த கருத்து. நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை சொல்லிவிட்டீர்கள், செயல்பட்டு விட்டீர்கள். அனைத்து உங்கள் புத்தகங்களிலே இருக்கிறது. அதற்கான விவாதமாக இருந்தால் நான் இங்கே அடுக்கடுக்காக அதற்கான ஆதாரங்களை காட்டுவேன். ஆகவே டூ நேஷன் தியரி, இந்திய நாட்டை பிரிக்க வேண்டும் என்பதற்கு முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் காரணமாக இல்லை. அது மதவாத அரசியலால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட முதல் பின்னடைவு. ஒரு தேசம் பிரிந்தது. பாகிஸ்தான் இணைந்திருந்தால் அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்க அகண்ட பாரதம் சொல்றீங்களே, அதெல்லாம் இப்ப மீண்டும் அமையணும்னு கேட்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்ல, அகண்ட பாரதத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? நல்ல விஷயம். ஏன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்வது நல்லதுங்கிறதா எங்களுடைய RSS நோக்கமே. வேஜிங் வார் இருக்க கூடாது. பாரதம் இல்ல, அகண்ட குடும்பம் கூட பக்கத்து வீட்டு குறுக்க இருக்கிற சோரை நான் இடிச்சு வீட்டை பெருசாக்குறேன்னு சொல்லும்போது அவன் உரிமையை பார்த்துங்க. அடுத்துதான் அது அடுத்து வாங்க. நான் வர்றது இவர் சொன்னார் இல்லையா, அமெரிக்காவில் மிகப்பெரிய ரத்த ஆறு ஓடி செவ்விந்தியர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து ஒரு நாடு உருவானது. நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? இந்த வரலாறுலாம் நேற்று தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? அங்கே போய் நீங்கள் உரையாற்றும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், இங்கே உள்ள அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று பேசக்கூடிய துணிவும் திராணியும் உங்களுக்கு இருந்திருந்தா
இருந்ததா? லால் பகதூர் சாஸ்திரி அமெரிக்கா வந்து வியட்நாம் மேல போர் தொடுத்ததை கண்டிச்சார். கண்டித்த நேரத்தில் இந்தியாவில் கடுமையான பஞ்சம், அமெரிக்காவிலிருந்து கோதுமை கப்பல்ல வந்துட்டு இருந்தது. இவர் அதை கண்டித்த காரணத்தினால கோதுமையை பாதியிலேயே திருப்பி கொண்டான். இந்தியாவுக்கு பஞ்சமும் பட்டினியும் வந்தால் பரவாயில்லை, நாங்கள் தன்மானத்தை இழக்க மாட்டோம்னு காட்டிய ஆட்சிகள்லாம் இந்த நாட்டில் நடந்தது யார்? நீங்க கைகட்டி நிக்கிறத பார்த்து, ஒபாமா அப்படி நிமிர்ந்து நிக்கிறத பார்த்து என்ன மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வலைதளங்கள்ல வந்ததுங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக நீங்க போய் எல்லாத்தையும் அவன் காலடியில ஒரு போட்டி நடந்தது, அமெரிக்கா காலில் வேகமாக விழுவது யாருன்னு. மன்மோகன் சிங்கால குனிய முடிஞ்சது, அதையே நம்ம கண்டிச்சோம். குனிகிறாயே என்று அவரை ஜெயிக்கின்ற ஆதாரங்கள் நீங்க நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டீங்க. அந்த நியூக்ளியர் லைபிலிட்டி பில்ல கொண்டு வந்தீங்க. முழுமையாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்த நபருக்காக அவர் போகும்போது ஏன் கண்டனம் தெரிவிச்சிட்டு போறாரு? வாரி அணைச்சிட்டுல போயிருப்பாரு. இல்ல நெடுஞ்சான் கிடையாக விழுந்த பிறகு அதை உறுதிப்படுத்திட்டு போறாரு. நான் என்ன சொல்றேன், நம்மை விட அதிகமான உளவு தகவல்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்கிறது. அதற்கான ஏற்பாடுலாம் 2 பெரும்பான்மைகளும் செஞ்சீங்க. பாஜக அதுல ஒருபடி கூட இருக்கீங்க. ஆதார் அட்டையிலேருந்து ஒவ்வொரு இந்தியனின் ரகசியமும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு இங்க பேசுறவன எல்லாம் நீங்க பிற்போக்குவாதி மாதிரி பாக்குறீங்க. நீங்க வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த நாட்டினுடைய அத்தனை உளவு தகவல்களையும் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இங்க டெல்லியில உட்காந்துட்டு நம்மையே மிரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களை வளர்த்து விடுறீங்க. இங்க வந்து இந்திய நாட்டு நாய்க்கு மோப்பம் பிடிக்க தெரியாதா? அதுக்கு உட்பட நீங்க அமெரிக்காவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து, நாய்கள் உட்பட அங்கேருந்து கொண்டு வந்து அவருடைய நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர் நம்மை பாதுகாத்து அனுப்ப மாட்டோமா? நம்பிக்கை இல்லாம வரும்போது அதெல்லாம் நம்ம அனுமதிச்சுட்டு தானே இருக்கிறோம். அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் வருவார்கள், அவர்கள் அனைத்தையும் பார்த்துக்கோ. நீங்க எல்லாவற்றையும் தலை குனிந்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சர்ச்சுகளின் கைக்கூலின்னு சொல்றீங்களே, கைக்கூலியைத்தான் நீங்க இப்படி கூட்டிட்டு வந்தீங்களா? அதான் 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி இருந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும், ஒபாமா வருகையை ஒட்டி இருந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இந்த ஒரு வாரத்திற்குள்ள வந்து மாறி போவதற்கு என்ன காரணம்? இல்ல அதாவது ஒரு விஷயங்கள் வந்து என்னன்னா, இந்த ஒரு விமர்சனங்கள் வந்து பரஸ்பர விமர்சனங்கள் இருக்கின்றது. அவர் ஒபாமா சொல்றாரு, ஒபாமா சொல்கின்ற மறுத்து வந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வந்து பதில் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு நீண்ட தூரத்திற்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது வந்து என்னென்னா அடிப்படையில் வந்து என்னென்னா டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி, எந்த அளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒபாமா டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். அமெரிக்காவும் அந்த ஒரு செயலில் வந்து அவர்கள் வந்து இப்போது இறங்கி இருக்கிறாங்களோ, அடிச்சாலும் தாங்குவாங்க, எவ்வளோ அதாவது தாங்குவாங்களா இல்லை திருப்பி அடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களா தான் இருக்கின்றது. ஐ திங்க் அதில் வந்து நிச்சயமாக வந்து ஹஜாகனி வந்து அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், நேயர்களுக்கும் சரி. நிச்சயமாக இந்தியாவினுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து இந்த அரசாங்கம் ஒருபோதும் செயல்படாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல முடியும். போன பிறகு போறீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டீங்க? இதுக்கு முன்னாடி இல்லை இதற்கு முன்னாடி வந்து என்னன்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா, மேக் இன் இந்தியா பாலிசிங்களை இந்தியாவிற்கு வந்து வியாபாரங்களை வந்து அபிவிருத்தி செய்வதற்காக உலக நாடுகள் அனைவரையுமே நீங்கள் வந்து ஏன் அமெரிக்கா மட்டும் பார்க்கின்றீர்கள்? ஜப்பானுக்கு போயிருக்கிறாரு, ஆஸ்திரேலியா போயிருக்காரு, பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவர்களுடன் வந்து பல்வேறு அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அது ரஷ்யா உள்பட. ஏன்னா இன்றைக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம நாட்டில் வந்து விலை குறைப்புக்கு வந்து குறைந்ததற்கு பிரதான காரணமே நம்ம ரஷ்யாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 60,000 இல்லை இது இந்த மாதிரியான விஷயங்களும் நடைபெறுகின்றன. ஆகையால நிச்சயமாக வந்து முழுக்க அமெரிக்க சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தவறான ஒரு விஷயம். நம்ம உலகத்தில் அனைத்து நாடுகளுடன் இருக்கின்றோம். இவ்வளவு இந்த கடந்த 60 ஆண்டுகளில் வந்து நான் அமெரிக்காவை இக்னோர் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி இக்னோர் பண்ணாம ஒரு சமரீதியான ஒரு நட்புடன் கூடிய ஒரு உறவை ஏற்படுறதுக்கான ஒரு முயற்சியில தான் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றது. அணு உடன்பாட்டில் இழப்பீடு வந்து அங்கிருந்து உலைகளை கொடுப்பவர்கள் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து சம ரீதியெல்லாம் உடன்பாடா, சம நட்போடு கூடிய சம அளவிலான உடன்பாடா? இல்ல அதுல வந்து அணுல வந்து என்னன்னா, அது வந்து நமக்கு என்ன கிடைச்சாலும் அதுல பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஏனென்றால் 1998 நாம வந்து அணுகுண்டு வெடித்தோம். அணுகுண்டு வெடித்த முன்னால வெடிக்கலையா? அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலையே. பொக்ரான் 1 வந்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. 98 அணுகுண்டு நாங்கள் வெடித்தோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம். ஆனால் அதன் காரணமாக அமெரிக்கா உள்பட உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை தனிமைப்படுத்த முயற்சி செய்தன. எஸ்பெஷலி வந்து நியூக்ளியர் சப்ளையர் குரூப் NSG. ஆனால் இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப் வந்து அந்த எண்ட்லேருந்து இப்போ இந்த எண்டுக்கு நியூக்ளியர் சப்ளைக்கு வந்து அதுக்கான அந்த சப்ளைக்கான விஷயங்கள் வந்து முன் வந்திருக்கின்றன. அதற்காக வரும்போது வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு. அதாவது
நீங்க வந்து அடிப்படையான விஷயம் வந்து எதுன்னா, இன்றைக்கு வந்து நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல இருந்து தொடர்ந்து தட்டுப்பாடு இல்லாமல் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல இருந்து நமக்கு தேவையான யுரேனியம் மற்றும் பொருட்கள் வர இருக்கின்றன. அதுதான் இதுல பாசிட்டிவான விஷயம். புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாமே ஒரு நாளை தேர்ந்தெடுப்பாங்க. டிசம்பர் 6 மாதிரி அணுகுண்டு வெடிக்கிறது கூட புத்த பூர்ணிமாவை, அமைதியை போதித்த புத்த பூர்ணிமாவை தேர்ந்தெடுத்து தனியாக எடுத்த முடிவு இல்லையே. இல்ல புத்தர் சிரித்தார் தானே. புத்தர் சிரித்தாரே. அப்போது வந்து எடுத்த போது நீங்க அணுகுண்டு வெடிச்ச பிறகுதான் பாகிஸ்தான் அணுகுண்டு கண்டுபிடிச்சாங்களா? அவனும் வச்சிருந்தான். நீங்க வந்து சில மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜினால முதல்ல இந்திரா காந்தி காலத்திலே அது நடந்தது. தவறான விஷயம். சைனா கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம குண்டு வெடிக்கிறது அவங்க கிட்ட இல்ல. பாருங்க, அதற்கு பின்னாடி சைனா விட்டு தான் வாங்குறாங்க. பாகிஸ்தான் கையில அணுகுண்டு போக யார் காரணம்? அவன் வச்சிருக்கானா கொடுத்தானாங்கிறதா இல்ல, சைனா தான் காரணம். அவன் கைக்கு வந்துருச்சு. நீங்க காரணம் இல்ல, இந்தியாவும் காரணம் இல்ல. அப்படி கிடையாதுங்க. நாம வந்து ஒரு இடத்தை தூண்டி விட்டோம். தூண்டி விடல. அணுகுண்டு இல்லாமலே இந்தியா மீது அதற்கு முன்பாக 3 யுத்தங்களை பாகிஸ்தான் நடத்தி இருக்கின்றது. அதை நீங்க பார்க்கணும் ராஜாக்கணி. இல்லை 48, 65, 71 இது 3 அணுகுண்டு இல்லாத காலத்துல இந்தியா வலிமையோடு நாம் இருப்போம். பாகிஸ்தான் வந்து இந்தியா தூண்டி விடல. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் அக்ரஸர். அனாவசியமா நீங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல. இல்ல அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தூண்டி விட்டேன்னு சொன்னீங்களே. பாகிஸ்தான் இந்தியா 48ல யார் தூண்டி விட்டது? 65 யாரு? 71 யாரு? இப்ப கேக்குறான். அது நீங்க சொல்லுங்க. நீங்க அணுகுண்டு வெடிச்ச பிறகு அவனும் வெடிக்கிறானா இல்லையா? சிம்பிளா வரும். அதுக்கு முன்னாடி வெடிச்சாங்களா? அப்போது என்ன கேள்வி? 48ல யார் இந்தியா மீது படையெடுத்தது? 65 யார் படையெடுத்தது? 71ல யார் படையெடுத்தது? பகை நாட்டை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலங்கறத அங்க குற்றம். இல்ல அணுகுண்டு இருக்குதா இல்லையோ அது பகை நாடு தான். அடுத்து அணுகுண்டு பகை நாடு தான். இந்தியா அவர் சொல்ற மாதிரி வாஜ்பாய் ஆட்சியில் அணுகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கார்கில் யுத்தம் வந்தது. அதனால நீங்க உங்களுடைய வலிமையை பார்த்து, அணுகுண்டு வலிமையை பார்த்து யாரும் வந்து போறதில்ல. அதனால அது தொடர்பான விவாதத்தை விட்டுருவோம். அது தொடர்பான விவாதத்தையே விட்டுருவோம். வேற விஷயங்கள் பேசலாம். கலாச்சார சகிப்புத்தன்மையில இந்தியாவுக்கு மிக நீண்ட வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி சொல்றாரு. ஒபாமாவினுடைய பேச்சுக்கு இங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வந்து பதில் சொல்லுது. அரசு ரீதியாகவும் சரி, இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் சார்பாகவும் சரி, பலர் கருத்து சொல்றாங்க. அந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒபாமா இதை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதை நாங்கள் மிகவும் கவலைக்குரியதா பார்க்கிறோம். ஒபாமாவை இங்க அழைச்சிட்டு வந்து அவர் இதை பத்தி கருத்து சொன்னதை முதல்ல கண்டிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? இல்ல, இதை எப்படி கண்டிக்க முடியும்? கண்டிக்க முடியாது. கண்டிக்கிறான் இது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனை இல்ல. அவர்கள் கருத்து தான். உலகளாவிய கருத்து சுதந்திரம் இருக்குது. நீங்க இந்தியாவின் மீது இந்தியாவுடைய இறையாண்மையை நசுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் பாகிஸ்தான் அமெரிக்கா செய்யும் பொழுது நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்கள். அதனுடைய விளைவை இப்பொழுது நீங்க உங்கள் மூலதனத்தில் கை வைக்கும் போது, இந்த வெறுப்பு அரசியல் என்ற மூலதனத்தை அவன் அம்பலப்படுத்தும் போது நீங்கள் கொந்தளிக்கின்ற நீங்கள் அணு உலை கொடுப்பவர்கள் தான் அதற்கு பொறுப்பாளி என்று வரும்பொழுது நீங்கள் உறுதியாக நின்றிருக்க வேண்டாமா? மன்மோகன் அரசு கூட நின்று விட்டதே. நீங்க அவர் எப்படிலாம் விமர்சனம் பண்ணீங்க? 55 இன்ச்சு தான் மார்பு இருக்குது, 56 வேணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணீங்களே. நீங்க 56 இன்ச்சு உள்ள நீங்க போய் இது நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே. 56 இன்ச்சோ 60 இன்ச்சோ நீங்க அவன் முன்னாடி குனிஞ்சிட்டீங்களே, அதுல கையெழுத்து போட்டு விட்டீங்களே, அமெரிக்க நிர்பந்தங்களுக்கு பணிந்து விட்டு இப்பொழுது விமர்சனம் பண்ண உடனே அது யார் சொல்லி தெரிஞ்சுக்கணும்? இந்திய நாட்டினுடைய உறவும் ஒப்புரவும் யார் சொல்லி? அருண்ஜேட்லி சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் அது இயல்பாக இருப்பது. அதை கெடுக்கின்ற முயற்சிகள். இப்போது நீங்கள் டெல்லியில, தெற்கு டெல்லியில அல்போன்சா ஆலயத்தை தீக்கிரையாக்கியது யாரு? சூறையாடியது யாரு? புது டெல்லியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்தை தீக்கிரையாக்கியது யாரு? முசஃபர்பூர்ல கலவரம் பண்ணியது யாரு? எல்லாம் இதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள். இதையெல்லாம் குறித்து மோடி மௌனம் சாதிக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து இது குறித்து மௌனம் சாதிக்கிறார். கர்வாப்சிங்கிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு 2 லட்சம், மற்றவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு 5 லட்சம்னு சொல்றீங்க. இதுவெல்லாம் வந்து இவர்களை ஆதரிக்கிறவர்கள் என்று நினைக்கக்கூடிய இந்த வலதுசாரி சக்திகள், பாசிச சக்திகள் செய்யும் பொழுது ஒரு அரசனுடைய தலைமையாக தன்னை பற்றிய செய்திலாம் ட்விட்டர்ல எழுதிட்டே தான் இருக்கிறார். இதை பற்றி மௌனமாக இருந்து ஆதரிக்கும் பொழுது விமர்சனம் வரதானே செய்யும். நீங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் வந்து ஒபாமாவினுடைய கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, ஒபாமா மட்டும் இல்ல, நியூயார்க் டைம்ஸோட இதை பத்தின ஒரு தலையங்கமே எழுதியிருக்காங்க. ஆக வந்து என்னன்னா ஒரு விதமான கருத்து உருவாக்கம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கிறது அமெரிக்காவுடைய மக்கள். அந்த கருத்து உருவாக்கம் வந்து இங்கு மத நல்லிணக்கம் இருக்கணுங்கிற மாதிரியான கருத்து உருவாக்கமா, இல்ல இங்கு பிளவுபடுத்தணுங்கிற கருத்து உருவாக்கம்? இல்ல இல்ல, அடிப்படையில நான் அதை எப்படி பார்க்கின்றேன் என்றால், இந்தியா பத்தின ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்குவதற்காக சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக வந்து என்னன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒபாமாவும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்.
ஆனால் தெளிவாக ஒரு நீங்க சொல்றது ஒபாமா வந்து இந்தியாவை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜ் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாருன்னு சொல்றீங்களா? ஒபாமா மட்டும் இல்ல, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அமெரிக்காவை பொறுத்த மட்டும் வந்து நீங்க வந்து ஒரு தனிநபர்கள் வந்து ஒரு கருத்தாக்கத்திற்கு வந்து அமெரிக்கா அரசியல்ல வந்து இடமே கிடையாது. அங்க எப்பவுமே அது டெமோக்ராட்ஸா இருக்கட்டும் ரிப்பப்ளிகன்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு திங்க் டேங்க் பாடி இருக்கிறது. அந்த திங்க் டேங்க் பாடியில சொல்வதை தான் வந்து இவர்களுடைய அவங்களுடைய வாய்ஸாக தான் இவங்களுடைய பிரதிபலிப்பு. இங்க ஒரு திங்க் டேங்க் இருக்கிற மாதிரி இப்போ இது நீங்க பார்க்கும்பொழுது வந்து என்னன்னா இது வந்து அளவுக்கு அதிகமாக இந்தியாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமோ அப்படிங்கறது ஒரு ரீதிங்கிங் அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றதா அப்படிங்கறத தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு புறத்துல வந்து என்னன்னா அந்த குவாட், சோ அதாவது சைனாவுடைய அதை கண்டெயின் பண்றதற்காக ஒரு 4 சக்திகள் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஷின்சோ அபே அவர் ஜப்பானிய பிரதம மந்திரி அவர் வந்து முன்வைத்த போது வந்துன்னா ஸோ அது ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இவங்களோட சேர்ந்து அமெரிக்காவும் இருக்கும் அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்து அது 2006 போடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸும் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ ஆக ஒரு புறத்துல வந்து அமெரிக்காவில் வந்து இது சைமல்டேனியஸ்ல இந்த 2 விஷயமுமே போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. மத சகிப்பின்மையால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா காந்தி அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார்னு அவர் சொல்றது இந்த மாதிரி புவிசார் அரசியலை மையமாக வச்சுதான் அப்படின்னு சர்வதேச அரசியலை மையமாக வைத்துதான் இது நடத்தப்படுகிறது. இங்க நடைபெறுகிற விஷயத்தோட ரெஃப்ளெக்ஷனே இல்ல அப்படிங்கறதா என்னுடைய அபிப்பிராயம். அது இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கிறதா இல்ல அவர் சொல்றது வந்து இல்ல இந்த விஷயம் இங்க நடக்கல நான் சொல்லல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இங்க நடக்கின்ற விஷயங்களை லென்ஸ் வச்சு பூதாகரமாக்கி ஒரு புவிசார் அரசியல் ஆக்கிற முயற்சி. அதைத்தான் நான் சொல்றேன். இங்கொன்றுமாய் நடப்பது உங்களுக்கு தெரியுது. உங்களுடைய எதிர்வினை என்ன? ஒரு அரசாங்கத்துடைய எதிர்வினை என்ன? மௌனமாக அதை சம்மதிக்கிறீர்கள், நடத்த ஊக்குவிக்கிறீர்கள். உங்கள் மௌனத்தின் மூலம் அந்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவளிக்கிறீர்கள் என்பது குற்றச்சாட்டு. இவர் வந்து ஒபாமாவும் சேர்ந்து ஒரு சதியின் அங்கமாக இருந்து இந்தியாவுக்கு நல்லது அது சதியா நீங்க நினைக்காத வரைக்கும் நீங்க இன்னும் அப்படிதான் இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவுக்கு கெட்ட பேருன்னு நீங்க எப்ப கொண்டு வருவீர்கள்? இந்துத்துவ அரசியலை நோக்கி விமர்சனம் வரும் பொழுது இந்தியாவுக்கு கெட்ட பேரு. இந்திய மக்களின் உயிரை பாதிக்கக்கூடிய நம்முடைய தார்மீக உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்தியாவுக்கு கெட்ட பேரா தெரியாது. நான் கேட்கிறேன், அவர் அமெரிக்க அதிபருடைய பேச்சு எப்படி முழுமையா சொல்றேன்னா, வியக்கத்தக்கதும் அழகானதும் முழுமையான பன்முகத்தன்மையும் கொண்ட அப்படின்னு இந்தியாவை புகழ்ந்து அந்த நாட்டிலேருந்து நானும் மிச்சரும் திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை வச்சுட்டு கீழே என்ன சொல்றாரு, ஐநாவினுடைய பாதுகாப்பு குழுவில் இந்தியா நிரந்தர இடம் கிடைக்க அமெரிக்கா ஆதரவு அளிக்குங்கிறார். நீங்கள் இந்தியாவுக்கு எதிரி என்று சொன்னால் நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்தியாவின் நான் எப்போதுமே இந்தியாவின் உரிமைகளில் தலையிடும் போது எப்படி அமெரிக்காவை எதிர்க்கிறோமோ அவர்களை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று இஷ்யூ பேஸ்டு தான். இந்த ஐநாவின் பாதுகாப்பு குழுவில் இந்தியா பங்கேற்பதற்கு நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா ஆதரித்தால் நாங்கள் வரவேற்போம், வாழ்த்துவோம். அப்போது அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பல்வேறு தன்மைகள் கொண்ட இதுதானே காந்தி ஆசைப்பட்டாரு, பல பூக்கள் மலரக்கூடிய நந்தவனமாக நாடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்க இப்ப பிரவீன் தொகாடியோட அறிக்கை ஒபாமா பேசும்போது இந்து அடிப்படைவாதிகளுக்கு எதிரான கருத்தாக மட்டும் அதை சொல்லல. இங்கு நடக்கக்கூடிய மத சகிப்பின்மையால் நடக்கக்கூடிய வன்முறை அப்படின்னு சொல்றாரு. அந்த மத சகிப்பின்மையால் வரக்கூடிய வன்முறை பல தளங்கள்லயே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ள இதுல அவர் 27ஆம் தேதி இங்க நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்முடைய அரசியல் சாசனத்துடைய 25வது பிரிவை அவர் வலியுறுத்தி பேசினார். பேசும்போது இது இந்திய அரசை குற்றஞ்சாட்டி சொன்னது அல்ல, இது ஒரு பொதுவான விளக்கம். இந்தியா பிளவுபடாமல் வெறுப்பு அரசியலை கை கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் அது வளரும்னு அவர் சொன்னது மத்திய அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் அல்ல என்று அக்பருதீன் வெளியுறவு செயலாளர் விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது மத்திய அரசின் மீதான விமர்சனம் இல்லை என்று. இப்போது வியாழக்கிழமை நேற்று முன்தினம் நடந்திருக்கின்ற பிரார்த்தனை கூட்டத்தில் மோடி பற்றிய அவர் சொல்லியிருக்க ஒபாமா கருத்து சொல்றார், இந்திய நாட்டில் ஒரு குழுவின் மீது இருக்கக்கூடிய அந்த வேகம் மற்றவருடைய உரிமைகள் நசுக்கிற மாதிரி நிலை சொல்லும்போது பாரம்பரியத்தை அவங்க பயன்படுத்துறாங்க சொல்றாரு இல்லையா. நீங்க சொல்றீங்கல்ல இந்திய நாடு பாரம்பரியம் கலாச்சாரம் என்று, நீங்கள் ஒற்றை கலாச்சாரத்தையும் ஒற்றை பாரம்பரியத்தையும் முன்வைக்கிறீங்க. அதை அவர் சுட்டி காட்டுகிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கண்டனம் தெரிவிங்க அவருக்கு.
நீங்க கண்டனம் தெரிவிச்சு நீங்க சொன்னதெல்லாம் நான் நாட்டில் நீங்க மயிலிறகால பதில் இப்போ என் நாட்டை நீங்கள் இந்தியாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறார் என்று தானே சொல்றீங்க. இந்த நாட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற ஒருவரை ஏன் உங்களால் வன்மையாக கண்டிக்க முடியல? மயிலிறகு தடவுகிறீர்கள், எங்கள் நாட்டில் பாரம்பரியத்தில் இருக்கிற அவன் ஆதாரங்களை அள்ளி போடுவான். நீங்க நடத்துகின்ற 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ், நீங்க என்ன எப்படி நடந்து கொண்டீர்கள்? இது உங்கள் பெருந்தன்மையை பறைசாற்றக்கூடியதா? இது உலக அளவுல விமர்சனம் வராது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர் சொன்னதுக்கு இறுதியாக சுருக்கமாக என்ன சொல்ல வரும்? இல்ல, சுருக்கமா 2 விஷயம் தான் சொல்லுகின்றேன். இது அடிப்படையாக இது இந்தியா மீதான கண்டனம், இல்ல இங்க நடைபெற்ற நிகழ்வுகள் மீதான அமெரிக்காவோட ஆட்சேபனை, அதையெல்லாம் தாண்டி நான் முதலில் சொல்லுகின்ற மாதிரி என்னன்னா, ஸோ இது ஒரு சர்வதேச புவிசார் அரசியல் சார்ந்த ஒரு விமர்சனம். ஸோ இதற்கான தகுந்த விஷயம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நிச்சயமாக இந்திய அரசாங்கத்தின் சார்பதில் அது முன்னெடுத்து செல்லப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்து, அதே சமயத்தில் என்னன்னா, மகாத்மா காந்திக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த நாட்டில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கிறது. ஸ்டேட் ரிலிஜன் அப்படிங்கிற விஷயத்த அசோகர் காலத்துல மட்டும்தான் இருந்தது, நடுப்புற அதற்கு முன்னாடியும் இல்லை அதற்கு பின்னாடியும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். முகலாயர் காலத்தையும் சேர்த்து சொன்னமைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஜனவரி 24, 1947 இந்திய அரசாங்கத்தின் உள்துறை இயக்குனர் பிரதமர் அட்லிக்கு அனுப்புற ஒரு அரசு குறிப்பு, இந்திய பிரச்சனையானது அதனுடைய சரியான தளமான வகுப்புவாதத்திற்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. படுபயங்கரமான வகுப்புவாத மோதல் நம்மை நடவடிக்கை எடுக்கும்படி தூண்டிவிடக் கூடாது. அதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அந்த வகுப்புவாத மோதல்கள் தொடர வேண்டும் அப்படின்னு இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு குறிப்பு போகுது. அது ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தை மீண்டும் வெடிக்க செய்யும். நம்ம நடவடிக்கை எடுத்து அதுல அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி விட்டால் அது ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டத்தை மீண்டும் வெடிக்க செய்யும் அப்படின்னு ஜனவரி 24, 47 ஒரு குறிப்பு போகுது. இல்ல, இது அதற்கு முன்னாடி வீர சாவர்கர் குறிப்பிட்டிருக்காரு. 1857 ஒரு சிப்பாய் கழகம் சொன்ன போது அது இல்ல, அது முதல் இந்திய சுதந்திர போர்ங்க சொன்னது. அந்த குறிப்பு இப்ப நினைவு கூறத்தக்கது. இங்கு மீண்டும் ஒரு மோதல்கள் உருவாகக்கூடிய சூழல் பல இந்தியாவை வேட்டைக்காடாக பயன்படுத்த நினைக்கக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு முயற்சி கூட இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுவதற்கான தளங்களும் இருக்கா? உங்களுடைய பார்வைக்கே விட்டுறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அண்ணா ஹசாரோட விமர்சனத்தையும் சொன்ன, இந்த நாடு வெள்ளைக்கார ஆட்சிக்கு போய்விட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.